சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நிஃப்டி பேங்க் நிஃப்டி வியூஸ் பார்த்தலாம். நாளையோட இது நிஃப்டி 50 ஹையர் டைம் ஃப்ரேம் போயிடலாம். மந்த்லி சார்ட்டு நம்ம லாஸ்ட் வீக்லேருந்து பார்த்துட்ருக்கிறது தான். ப்ரீவியஸ் ஆகி எவ்வளோ 26,300 இருக்கும். 326 சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். 26 330 ஹையை பிரேக் பண்ணவே இல்லை மார்க்கெட்டு. 26,330. ஓகே, மார்க்கெட் அப்படியே ஹை மார்க் பண்ணிட்டோம். வீக்லியில் போய்ட்டு நம்ம வீக்லி சார்ட் பார்த்துடலாம். வீக்லியில் மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 25,700 நியர் மார்க்கெட் இருக்கணும் இன்னைக்கு. ஆக்சுவலாக ரீடெஸ்ட்டு ஓகேவா. 0.786 0.618 25,706 ஓகேங்களா. 25,706 இப்போது இருக்கிற ரேஞ்சு இதுதான் நமக்கு. ஆக்சுவலாக இதுக்கு பிரேக் பண்ணால் தான் அடுத்தடுத்த லெவல் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ இந்த லோ இந்த ஹை ரீடெஸ்ட் 0.618. ஸோ இந்த லெவலில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பிரேக் பண்ணணும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல அந்த லோ அண்ட் ஹை, ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்கும். ஒரு நிமிஷம். ஸோ 25,845, 26,331 இதை எடுத்துக்கங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா. ஸோ இந்த 2-3 பேட்டர்ன்ஸ் இருக்கும். 2-3 நாள் டைம் ஃப்ரேமில் 4 ஹவர்ஸ் இருக்கும், 2 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் இருக்கும், வீக்லி இருக்கும், மந்த் இருக்கும். ஆக்சுவலாக அந்த பேட்டர்ன் மட்டும் அனலைஸ் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துக்கங்க. ஸோ இதுதான் நிஃப்டியோட வியூ. ஸோ ஓவரால் டே சார்ட் மட்டும் சும்மா அனலைஸ் பண்ணிக்கலாம். ரீடெஸ்ட் நீங்கள் ரீடெஸ்ட் போட்டாலும் ரீடெஸ்ட் டார்கெட் கொடுக்குறோம். ஸோ அப்படி இன்னையோட லோ இருக்குல்ல அந்த 0.6 பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் 25,500 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 0.6
1.608 25,508 இந்த லெவலில் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த லெவல் பிரேக் பண்ணட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த லெவலில் பார்த்துக்குங்க. மார்க்கெட்டு இதுக்குள்ளே வந்துருச்சு ஆக்சுவலாக 25,819 பிரேக் பண்ணணும். இல்லைன்னா 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் 25,845 இந்த லெவலில் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் தான் அடுத்து இந்த ரேஞ்ச் வரும் ஆக்சுவலாக. ஓகேங்களா, 0.618. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் அதே லெவல் தான் மந்த்லி சார்ட்டு. செல் ட்ரெண்டு 60,121. ஓகேங்களா, அதுக்கு மேலே போனோம். வீக்லி சார்ட்டு. ஸோ நமக்கு என்ன இந்த க்ளோசிங் வைக்கல ஆக்சுவலாக. லோ வந்து கரெக்டாக வந்து பிரேக் அவுட் ஆகலை. இந்த பிரேக் அவுட் இந்த லோ கணக்கு வச்சுங்க. 58,874. ஓகேங்களா, இந்த லோ நியர் வந்துச்சுன்னா பிரேக் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் வரும். நாளைக்கு தெரிஞ்சிடும். இல்லை ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிற இடத்துல நமக்கு என்ன ஆகும்னா டே சார்ட்டில் தெரியும் ஆக்சுவலாக. அந்த இடத்துல வந்து கன்ஃபர்மேஷன்றதுக்கு ஒரு பையர் செல் ட்ரெண்ட் வந்துகிட்டே இருக்குது கண்டினியூஸாக. ஸோ ஒரு மார்க்கெட்டில் வந்து மேலேருந்து மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக செல் ட்ரெண்ட் வந்துகிட்டே இருக்குது, ஃபாலோ ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு பொசிஷன் வரும். வந்துட்டு இங்கே என்ன ஆகும், பையர் செல்லருக்கு அடுத்த ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா பையரும் செல்லரும் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அந்த சப்போர்ட்டில் வந்து இங்கே செல் பண்ணவங்களாம் இங்கே விற்பாங்க. இங்கே வந்தோடனே இங்கே என்ன பண்ணலாம், டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி ஓகே இங்கே பை பண்ணலான்றப்போ மார்க்கெட்டிங் வந்து என்ன ஆகும், ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும். புரியுதா? ஸோ நமக்கு இங்கே வந்து என்ன நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாப் லாஸை போட்டு அக்ரெசிவாக என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக டெக்னிக்கலாக உங்களுக்கு தெரியுது, கான்ஃபிடண்ட்டாக தெரியுது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இதுதான் தெரியுதுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு உள்ளே என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணி ஹோல்டு பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே. ஸோ நமக்கு ஓவரால் ஸ்டாப் லாஸ் என்ன 58,597. ஓகேங்களா. ஸோ இந்த சப்போர்ட்டு இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டு இங்கே வந்து ஸோ இந்த சப்போர்ட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் இந்த லைன் இருக்குல்ல, ஸோ இந்த நியர் இந்த சப்போர்ட்டு உங்களுக்கு 58,876. ஸோ இந்த லோவும் இருக்குது. எதை பிரேக் அவுட் பண்ணுதோ அந்த பக்கம் மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா டவுன் ஆகும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், ஸோ 0.618. ஓகேங்களா, 59,065 லோ அது வரலாம். இல்லை நமக்கு அதிகம் பிரேக் ஆகுதுன்னா இந்த ட்ரெண்ட் லைனு 0.6786 இதை பிரேக் ஆச்சு அப்படின்னா, இருக்கிற சப்போர்ட் எல்லாம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்த டார்கெட் வந்து இதுதான் 1.618. ஸோ இந்த லெவல்ஸை ஞாபகம் வச்சு நோட் பண்ணிக்கோங்க. ரிஸ்க்கு தான் ஆக்சுவலாக. கேபிட்டல் கம்மியாக வச்சு தெரியும், ட்ரேட் பண்ணுறவங்க இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு அதோட ரிஸ்க்கு தெரியும். ஆக்சுவலாக நியூவாக வரீங்க அப்படின்னா கொஞ்சம் லேர்ன் பண்ணாமல் வரீங்கன்னா ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது என்னென்னே எப்படி எடுக்கிறதுன்றது ரொம்ப அது கொஞ்சம் நிறைய ஸ்டடி பண்ணணும்.
ஸோ அதனால் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு நீங்கள் வாங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. ஏதாவது கொரி இருந்தால் நமக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நமக்கு இங்கே டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்குல்ல மெயில் ஐடிக்கு இது பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.